அதிகாரத்தில் இருக்கிறீங்க. இந்த ஒரு நாய் கூட அதிகாரம் கொடுத்தா அது என்ன வேணால் பண்ணிட்டு போவோம். கைதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய பெருமையாக பேசுகிறத விட ஒரு மடத்தனம் எதுவுமே கிடையாது. அதிகாரம் இருக்குது, கைது பண்ணுறேன், அது ஒரு பெருமையாக பேசுறது ஒன்று. நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது 2021 ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டுபிடித்த பிறகு நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதியளித்தார். நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். 27/2/2026 சங்கீதா நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த சங்கீதாவை விஜய் கட்சிக்காரர்களும் பேசியது. தமிழ்நாட்டில் அருவருப்பை அசிங்கத்தை விதைத்த ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான இரட்டை அர்த்த கொச்சை வசனங்களை பேசி அதை நார்மலைஸ் செய்த ஒரு தரங்கட்ட நடிகராக இருந்தவர் தான் ஒரு காலத்தில் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைய நடிகர் விஜய். ஒரு சீன் 2 சீன் சொல்ல உதாரணம், உங்களை நம்பி உங்களுக்காக 2 பிள்ளையை பெற்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக அர்ப்பணித்த ஒரு பெண்ணே ஒருத்தில்லைன்னு சொல்ற ஏதாவது சொல்லிட போறேன். இன்ஸ்டாகிராமில் கால் செய்து அதன் பிறகு எனக்கு வீடியோ கால் செய்தார். அழகாக இருக்கிறாயே, உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று ஒரு சில வார்த்தைகளை பேசி தொடங்கினார். எனக்கு உன் காட்டு வீடியோ காலில் என் மகள் ஃபோட்டோவை நான் டிபியில் வச்சுருந்தேன். என் மகள் 8வது 9வது படிக்குது. அதனுடைய உழைத்து விட்டதா என்ன கேட்டார். உங்கடாடே ஆபாசத்துக்கு பிறந்த பொறுக்கிகளே, ஆட்சிக்கு 80 நாள்ல இப்படி முடை நாற்றம் வீசக்கூடிய ஒரு அருவருப்பான ஆட்சியை நீங்க பார்த்திருப்பீங்களா? நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் முறைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை அணியினுடைய மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். எதிர்கட்சி தலைவருக்கு என்னென்னலாம் இவங்க அடக்குமுறையை செஞ்சாங்க, அதெல்லாம் அப்படி எப்படி ஒரு முறியடிச்சு வந்தார். பிறகு அவருமே ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. சைமல்டேனியஸாக தாவேகாவுனுடைய பனையூர் அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சு. அதில் அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவோட அந்த பேச்சு இப்போ ஃபைரியான பேச்சு அப்படின்ற மாதிரிலாம் தாவேகாவினர் போட்டுட்ருக்குறாங்க. பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது கலைஞர் காலம் விட்டது. நான் கலைஞர் மரணித்த தலைவர், இருந்தாலும் நான் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு விமர்சனத்தையும் வைக்கிறாரு. இந்திரா காந்தி அம்மையார் இப்படிலாம் பண்ணாங்க, அதனால் அவங்களுடைய மரபுலேயே அப்படி இருக்குது, பிளட்லேயே அப்படி இருக்குது பெண்களை இழிவுபடுத்துறது அப்படின்ற மாதிரி அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இதே எங்கள் தலைவர் கலைஞர் சொல்லியிருக்காரு, அதிகாரத்தில் இருக்கும்போது நாய் கூட யார் வேணால் யாரையும் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அதிகாரத்தில் இருக்கிறீங்க. இந்த ஒரு நாய் கூட அதிகாரம் கொடுத்தா அது என்ன வேணால் பண்ணிட்டு போவோம். கைதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய பெருமையாக பேசுகிறத விட ஒரு மடத்தனம் எதுவுமே கிடையாது. அதிகாரம் இருக்குது, கைது பண்ணுறேன், அது ஒரு பெருமையாக பேசுறது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நான் அவரையே பேச விரும்பல. இந்திரா காந்தி அவர்களுக்கும் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அப்போது இருந்த பகை என்ன? அவங்க பெண் என்பதை தாண்டி அவர் அந்த நேரத்தில் சர்வாதிகாரமாக திமுகவின் ஆட்சியை கலைத்து எமர்ஜென்சி கொண்டு உள்ளே தூக்கி போட்டாங்க. அதை தவிர, இந்த பிரச்சனையை தவிர இவர்கள் எதையெல்லாம் மேற்கோள் காட்டுகிறார்களோ, உதாரணத்திற்கு நாடாக்குள்ள தமிழ்நாடு இது இருக்குதா அப்படின்னு சொன்னாரு, சட்டசபையில சொன்னாரு, அது போய் ஆதாரம் இருக்கா அதுக்கு? அப்படி அது நடந்தது, பேசினது யார் அப்படின்னா காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தநாயகி தான் அதை பேசினாங்க. ஓகே. அவர் அதை பேசலன்னு விஜயகாந்தே மன்னிப்பு கேட்டு போனார் சட்டமன்றத்தில் ஒரு முறை, யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. சரியா? ஆனால் இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். பெண்களை எனக்கு ஃபிகர் மரியாதை கூட பிரச்சனையா இல்லை, நீலாம் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா அப்படின்னு நேற்று யாரோ 4 பேர் கீழே இருந்து கத்திட்டாங்க. என்ன கேட்டால் அண்ணன் சொல்லியிருக்கலாம், ஏய் சும்மா இருங்கப்பா அப்படின்னு. அதோட அவர் பெருந்தன்மையாக நினச்சா சொல்லியிருந்துருக்கலாம். அதை தாண்டி வேறு எந்த குற்றமும் இங்கே நடக்கலை. ஆனால் அதுக்காக நீங்கள் பேசுறது இருக்குல்ல, நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது 2021 ஏப்ரல் மாதம் எனக்கு தெரிய வந்தது. நான் கண்டுபிடித்த பிறகு நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவை முறித்துக் கொள்வதாக விஜய் உறுதியளித்தார். நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை விஜய் தொடர்ந்ததால் நான் மனதளவில் பாதிக்கப்பட்டேன். 27/2/2026 சங்கீதா நீதிமன்றத்தில் கொடுத்த அஃபிடவிட்டில் பதிவு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த சங்கீதாவை விஜய் கட்சிக்காரர்களும் பேசியது. என்ன எழுதியிருக்குதுல? இல்லை, கொச்சையான வார்த்தைகளை இது பண்ணியிருக்காங்க, வசைப்பாடியிருக்காங்க. ஏன்னு கேட்டாரா விஜய், ஏய் நீங்கள்லாம் பெண்களை மதிக்கிறத பற்றி பாடம் எடுக்கிறீங்களாடா? அதான் சொல்கிறேன், எங்களுக்கு
இப்படி நடந்தது கூட பிரச்சனையாக தெரியல. ஆனால் நீலாம் அட்வைஸ் பண்ணுற பற்றியா? தமிழ்நாட்டில் அருவருப்பை அசிங்கத்தை விதைத்த ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான இரட்டை அர்த்த கொச்சை வசனங்களை பேசி அதை நார்மலைஸ் செய்த ஒரு தரங்கட்ட நடிகராக இருந்தவர் தான் ஒரு காலத்தில் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைய நடிகர் விஜய். ஒரு சீன் 2 சீன் சொல்ல உதாரணம், எத்தனை உதாரணங்கள். அதை பார்த்து தான் இந்த இளைஞர்கள் உருவாகி வந்தார்கள். நான் என்ன கேட்குறேன், உங்கள் மனைவிக்கு நீங்கள் பதில் சொல்லலை, சரி, உங்கள் மனைவியை இழிவாக பேசினவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? யாராவது ஒருத்தரை கண்டிச்சிங்களா? யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இது தப்புன்னு சொன்னீங்களா? இல்லை, மாறா அவரே சொல்லிட்டாரு, ஒருத்தர் இல்லை, அதை விட்டுருங்க. எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை? அப்போது உங்களை நம்பி வந்து உங்களுக்காக 2 பிள்ளையை பெற்று தன்னுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்காக அர்ப்பணித்த ஒரு பெண்ணே ஒருத்தில்லைன்னு சொல்கிற, ஏதாவது சொல்லிட போகிறேன், அவர் பாஷையில் சொல்லணும்னா நல்லா வந்துடும் வாயில். அந்த ஒரு மனைவியை ஒரு பெண்ணை ஒருத்தில்லைன்னு சொல்கிற உங்களுக்கு எங்கேருந்தா ஒருத்து வந்துச்சு எங்களை பற்றி பேசுகிறதுக்கு? அதுக்கு தான் சொன்னார் எதிர்கட்சி தலைவர், நான் ஒரு மனைவியோடு, எப்படி எத்தனை மனைவியோடு? நான் ஒரு மனைவியோடு, எனக்கு குழந்தைகள் இருக்காங்க, நல்ல குழந்தைகள் இருக்காங்க, அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல. மானஸ்தனாக இருந்தால் தூக்கு போட்டு செத்துருக்கணும், மானஸ்தனாக இருந்தால், புரியுதா? அதனால் இல்லையா இவ்வளோ கடுமையான சொல்லாடல் இல்லை சார். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் குறிப்பிடுறீங்க, சோஷியல் மீடியாலே யாரோ ஒரு மூலையில் வந்து, யாரோ ஒரு மூலையிலையா? ஆமாம் சார். இப்போ இவங்களாம் வந்து முகம் பேர் தெரியாத வீடியோ போட்டு ஐடிஸ்லாம் போடுறீங்களா? எந்தெந்த ஐடியில இருந்தெல்லாம் விஜய் மனைவியை தப்பாக பேசுனாங்கன்னு ஐடியோட வீடியோ பேசி, ஏய் எங்கள் அண்ணனையே பேசுறியாடி நீ, அப்படிலாம் பேசின வீடியோலாம் அனுப்புவா, அந்த ஐடியை எடுத்து நடவடிக்கை எடுத்தாங்களா ஏதாவது? இல்லை சார், நீங்கள் அவ்வளோலாம் போக வேண்டாம். நீங்கள் அன்ஐடென்டிஃபைடு பர்சன்ஸ்லாம் நீங்கள் போக வேண்டாம். நயினார் நாகேந்திரனே ஏன் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கூட இருக்கு. இல்லை, கேட்டார் மன்னிப்பு கேட்டாருன்னுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பிரச்சனை அதெல்லாம் இல்லை. நான் வந்து அந்த மாதிரி வீக் பாயிண்ட்டுக்குலாம் நம்ப மாட்டேன். நயினார் நாகேந்திரன் பிரச்சனை எனக்கு வேணாம். மாறாக எனக்கு தமிழிசையோட அட்வைஸ் தான் வெறி ஆகுது எனக்கு. நீங்களாம் அட்வைஸ் பண்ணுறீங்களா? பில்கிஸ் பானு குடும்பம் உங்களை சும்மா விடுமா? அந்த சாபம் சும்மா விடுமா உங்களை? கலவரம் நடத்தின முஸ்லீம்கள் தான் கோத்ராவை எரிச்சாங்கன்னே வச்சுக்க ஒரு வாதத்துக்கு. பில்கிஸ் பானு குடும்பம் என்ன பண்ணுச்சு? ஒரு வாதத்துக்கு அது முடிச்சுக்கிறேன், இப்படி முடிச்சுட்டு முஸ்லீம் எரிச்சாங்க, அதுக்கு பதிலுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோம். பில்கிஸ் பானு குடும்பம் என்ன பண்ணுச்சு? சரி தொலைது, கலவரத்தில் ஏதோ முன்ன பின்ன ஆகிப்போச்சு, கலவர கும்பல் வந்து கற்பழிச்சிருச்சு. அந்த கலவர கபோதி நாய்களை விடுதலை செய்த அரசு தான் உங்கள் அரசு. இங்கே ஊர்கால ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்கே வந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நான் பிரியாணி ஹோட்டல் பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இவனுக்கு வந்து ஊர்காலத்தை நக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டலையே அடிச்சு நொறுக்கி கொளுத்தின விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஊர்கா வீணடிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விரலளவு ஊர்கா இப்படி தொட்டாரு அப்படிங்கிறதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 அண்டா பிரியாணியை வந்து குப்பை தொட்டில் போட்ட கதையை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம், சரியா? இதுதான் வந்து பாவிய லக்ஷ்மி அப்படிங்கிறோடைய எஃப்ஐஆர், ஓகேவா? 0266 எஃப்ஐஆர் நம்பர் 2026. இது புகார், எஃப்ஐஆரில் உள்ள கண்டென்ட். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றிக் கழகம் திரு சி விஜய் மோகன் அவர்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு எனக்கு கட்சியில் மகளிர் அணிப்பு பொறுப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தேன். அதற்கு அவர், கண்டிப்பாக நம் கட்சி பெண்களுக்கான கட்சியே, உங்களுக்கு முன்னுரிமை உண்டு அப்படி என்று கூறினார். ஒரு சில நாட்கள் கழித்து நான் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு ஏதேனும் விழாக்கள் செய்யும் பொழுது என்னை அழையுங்கள், நானும் கலந்து கொள்கிறேன் என்று கூறினேன். இன்ஸ்டாகிராமில் கால் செய்து அதன் பிறகு எனக்கு வீடியோ கால் செய்தார். அழகாக இருக்கிறாயே, உனக்கு திருமணமாகி விட்டதா என்று ஒரு சில வார்த்தைகளை பேசி தொடங்கினார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து உன் மார்பகத்தை காட்டு வீடியோ காலில் அப்படின்னு சொன்னார். வீடியோ கால் தானே என்று நானும் வேறு வழி இல்லாமல் அவருக்கு நமக்கு ஃபேவர் செய்வார்னு தப்பு காண்பித்து விட்டேன். அப்புறம் என்னாச்சு, அதை உடனடியாக அவர் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செய்து கொண்டு அதை வைத்து என் முழு உடலையும் காமி என்று என்னை மிரட்டினார். அதையும் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் செய்து வைத்துக்கொண்டு, பயப்படாதே, நான் இதை எதையும் செய்ய மாட்டேன் என்று என்னை தொடர்ந்து நாட்கள் செல்ல செல்ல என்னை மீண்டும் மிரட்ட தொடங்கினார். உன் வீடியோவை நான் வெளியிட்டுடுவேன், நான் சொல்கின்ற இடத்திற்கு வந்து சேர் என்று எல்லாம் என்னை மிரட்டினார். நான் அவருடன் எந்த இடத்திற்கும் செல்லவில்லை. ஒரு நாள் நோட் தி பாயிண்ட். என்ன கேட்டீங்க கேள்வி? ஆதவர்ஜுனா வந்து திமுகக்கு தான் வேலை பெண்களை. இது விஜய் கட்சியுடைய யாரோ 3வது நாள் அதால் ஜெயிச்சிருந்தா இருந்தாலும் எம்எல்ஏ, விஜய் கட்சியினுடைய ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர். ஓகே கேளுங்க, இப்போ கேளுங்க, திரும்ப ரீட்ரேட் பண்ணி சொல்கிறேன். நான் அவருடன் எந்த இடத்திற்கும் செல்லவில்லை. ஒரு நாள் எனக்கு மாதவிடாய் ஆகிய நேரத்தில்
எனக்கு கால் செய்து நீ இப்பொழுது சென்னைக்கு வர வேண்டும் என அழுத்தமாக கூறினார். இல்லை, நான் மாதவிடையாக உள்ளேன் என்று நான் கூறினேன். அதற்கு எங்கே வீடியோ கால் பண்ணி காமி என்று கேட்டு அதனையும் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் செய்து வைத்துக்கொண்டு என்னை மிரட்டுகிறார். இதையெல்லாம் நான் வெளியிட்டால் என்ன ஆகும் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அடுத்து 3 நாட்கள் கழித்து நான் கூறும் இடத்திற்கு நீ வந்து சேர வேண்டும் என்று மிரட்டினார். நான் அச்சத்தில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தேன். பிறகு எனக்கு யோசனை வந்தது. இந்த வந்த யோசனையோட லட்சணத்தை பாருங்க. ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரான தாஹிரா அக்காவிடம் சென்றேன். பெண்கள், பாதுகாப்பாக இன்னொரு பெண்கள். அவர்களை அங்கு வரவழைத்தார். ஏன் இது போல் செய்கிறாய் என்று தாஹிரா அக்கா என் விஜய்மோகனிடம் கேட்க என்னை ஒருமையில் பேசி அடிக்க முயன்றார். பிறகு தாஹிரா அக்கா அனைத்தையும் டெலிட் செய்து விட்டு இத்துடன் இந்த பிரச்சனையை முடித்துக் கொள்ளுமாறு அவரிடம் கூறினார். பெண்கள் எப்படி பாதுகாத்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இன்னொரு பெண்களை எங்க நடவடிக்கை? எவனோ 4 பேர் கீழே இருந்து ஒரு நடிகை பேரை சொல்லி கத்தனானா, அப்படியே பொத்துக்கிட்டு ரோசம் வந்த விஜய் அரசு எதிர்கட்சி தலைவரையே வந்து 4-5 மணி நேரத்தை கைது பண்ணாங்களா? என்னடா அவங்க லட்சணம்? எஃப்ஐஆர்டா இது? டேய் பொறுக்கிகளே, என்னடா லட்சணம் இது? இவன் யார்? இவன் பொறுக்கி இல்லையா இவன்? நீங்கள் உட்காந்துருக்கிற இதே இடத்துல அந்த பொண்ணு உட்காந்து என்கிட்ட இந்த மேட்டரை கொடுத்து விஜய் மோகன் ஓகே ஸ்க்ரீன்ஷாட். இந்த பொண்ணுடைய ஃபோன் வந்து போலீஸ்ட்டு இருக்குது. இப்போ விசாரணை பண்ணுறன்னு வாங்கியிருக்காங்க. உஷாராக அவங்க வந்து எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு ஏதாவது போலீஸ் அடிச்சிட போகுது. முதல்ல எதுக்குங்கிறண்ணா இது எதுக்கு நீ இது பாருங்க. ஃபுல்லாக இவர் இன்ஸ்டாகிராமில் தான் பேசுவார். இவர் விஜய் கட்சிக்காரர், மாவட்ட செயலாளர், இன்ஸ்டாகிராமில் தான் பேசுவார். என்ன கேட்குறேன்னா, இதில் பாருங்க, அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லுவார். இதில் டெலிட் பண்ணு இந்த பேசுகிறோம்ல இந்த கால் ரெக்கார்ட். ஓகே ஃப்ரெண்ட், சாரிப்பா, ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட், டெலிட் பண்ணு. யோகிய பையலுக்கு என்ன அதை டெலிட் பண்ணணும்? இது இன்ஸ்டாகிராமில் தான் பேசுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு டெலிட் பண்ணிட்டுவார். இது ஃபுல்லாக இருக்குது. எல்லாம் காட்டுறது எனக்கு நேரம் கிடையாது. சரிதான்? இப்போ நான் என்ன கேட்குறேன், வெட்கம், மானம், சூடு, சொரணை உள்ள ஆதவ அர்ஜுனா நடவடிக்கை எடு. என்ன சொல்றாரு நேத்து? அதெல்லாம் விடுங்க சார். யாருங்க அது? ஒரு பேரு, ஒரு மேடம் கூட நம்மள்ட்ட வந்து சொன்னாங்களே, யாரும் அலிஷா அப்துல்லா. எஸ், அவங்க பாத்தீங்களா வந்து எங்கள்ட்ட முறையிட்டாங்க. என்னங்க அது அரசியலாங்க பேசுறாங்க? ஒரு பெண்ணுடைய ஒரு குழந்தைய பத்தி. அவர் யாரு? திருச்சி சூர்யா மற்றும் திமுக அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? குண்டாசே போட்டீங்களே. ஆமா, குண்டாசு. எப்ப அரெஸ்ட் பண்றீங்க? அலிஷா அப்துல்லாக்கு நியாயம் பேசின யோக்கியவானே, அலிஷா அப்துல்லாக்கு நியாயம் சொன்ன யோக்கியவானே, எப்போ அரெஸ்ட் பண்ணுறீங்க விஜய் மோகனை? உச்சகட்டணம் தெரியுமா? இந்த இடத்துல உட்காந்து அந்த பொண்ணு சொன்னது, என் மகள் ஃபோட்டோவை நான் டிபியில் வச்சுருந்தேன். என் மகள் 8வது 9வது படிக்குது, சின்ன பிள்ளை. அதனுடைய உழைத்து விட்டதா என்ன கேட்டார். அவங்கடா டேய் ஆபாசத்துக்கு பிறந்த பொறுக்கிகளே, யார்ட்டடா அந்த கதை பேசுகிறீங்க? ஒரு பொறுக்கி பைய கூடாரத்தையே வச்சுக்கிட்டு ஸ்ரீவைகுண்டம் சரவணனை பின்னால் வச்சுக்கிட்டு இந்த யோகியதை பேச்சு வேணுமா உங்களுக்கு? இல்லை தோழர் பே. சண்முகம் நேற்று அதையும் பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடக்கடங்க அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒன்றும் நமக்கு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அவருக்கு அது எங்களுக்கு வேணாங்க. அவங்கெல்லாம் வந்து நிலை இல்லாத சொம்பு மாதிரி அப்படி இப்படி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பார். நான் கேட்குற நியாயத்துக்கு மட்டும் இவங்க வேணவே வேணாம், இவங்க சவகாசமே வேணாம். நேற்று எதிர்கட்சி தலைவர் வருத்தப்பட்டு பேசிய ஒரே ஒரு விஷயம் தான், வேறு எதுக்குமே அவர் ஃபீல் பண்ணலை. நான் என்ன பேசினேன் என்கின்ற கான்டெக்ஸ்டுக்கே வராமல் அவ்வளோ முந்திக்கிட்டு போய் உங்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டிய என்ன அவசரம் வந்தது உங்களுக்கு? சோஃபா பாய்ஸ், உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம்? என்ன எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ அவசரம்? என்ன அவர் வருத்தமே படலை. இந்த கைதுக்கு வருத்தப்படவில்லை, அவரை அழைத்து சென்றதுக்கு அவர் வருத்தப்படவில்லை, 8 மணி நேரம் கிட்ட அலைக்கழித்ததை பற்றி அவர் வருத்தப்படவில்லை, விசாரணை என்கின்ற பெயரிலே காமெடி செய்ததை பற்றி கூட அவர் வருத்தப்படவில்லை. ஆனால் கூட்டணி தலைவர்கள் என்ன ஏது என்று கூட கேட்காமல் அறிக்கை கொடுத்து நினைச்சு அவர் வருத்தப்பட்டார். அந்த வருத்தம் தான் எங்களுக்கு வெறியா மாறுது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் யோகியவான் மாதிரி வந்து பேச வந்துடுது. அவர் எதுவும் பேசினார். முன்னாள் முதல்வரும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் தன்னோட அறிக்கையில். இது நான் என்ன கேட்குறேன்னா, அவர் என்ன வார்த்தையை பேசினாரு டீகோட் பண்ணாங்களா? நம்முடைய எழுச்சி தமிழர் எழுச்சியாக பேசாத பேச்சுக்களா இங்கே வந்துட்டது? ஏன் அவரெல்லாம் பேசுனது இல்லையா? சரி, அதுக்காக ஒரு தவறை நான் இன்னொரு தவறு கொண்டு வந்து வர விரும்பலை. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. எப்போ விஜய் மோகன் அரெஸ்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க? எப்போ குண்டாஸ் போடுறீங்க? அலிஷா அப்துல்லாக்காக பொங்கிய ஆதவ அர்ஜுனாவே விஜய் மோகனுக்கும் இது கொடுமை என்னன்னா, இந்த பொம்பளை வந்து டிவிகே கட்சிக்கார பொம்பளை. இந்த பவ்யலட்சுமி டிவிகே கட்சிக்கார பொம்பளை. எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கீங்க, போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. குழந்தையெல்லாம் கூப்பிட்டுருக்கான் அசிங்கமா அப்படின்னு. நம்ம கிட்ட இல்ல, பேட்டி இருக்குது,
சாட்டையில் பேட்டி இருக்குது, ட்ரைப்ஸில் இருக்குது, கரிகாலன்கிட்ட பேசுனதில் பேட்டி இருக்குது. இங்கே என் முன்னால் உட்காந்து அழுதுகிட்டே சொல்லிச்சு. எனக்கு நான் சொன்னேன், நம்ம வேணா அது போக்சோக்கு இது பண்ணலாமே. இல்லைண்ணா என் பொண்ணை மட்டும் இதில் இழுத்துற வேணாம், நான் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், என் பொண்ணு வர போக எதுவுமே இருக்க வேணாம், எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் அந்த ஊரை காலி பண்ணிட்டோம்ண்ணா, எங்களுக்கு காலி பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னு. எப்போ அரெஸ்ட்டு? தாகிரா என்கின்ற எம்எல்ஏ, பெண் எம்எல்ஏ, தன்னுடைய கேபினில் வச்சு விசாரித்தா கேமரா இல்லைன்னு சொல்லி கேமரா இருக்கிற கேபினில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு இதை விசாரித்து இதை ரெக்கார்ட் பண்ணி தாவேக்கா தலைமைக்கு அனுப்பப்பட்டதா இல்லையா? ஆதவர்ஜனா உண்மையை சொல்லு, இது வந்துச்சா இல்லையா உன் மாவட்ட செயலர் மேலே கம்ப்ளைண்ட்டு? யோகியானுங்க வந்துட்டானுங்க பேசுறதுக்கு. பேசப்படாத விஷயங்களின் மீதெல்லாம் திமுகவின் மீது அவதூறு. இப்படிதாங்க காலம் முழுக்க பொய் புரட்டு. ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்கிறியா என்னைக்காவது? ஒரு விஷயத்த ஹீட்டட் ஆர்குமெண்டா நடந்த பேச்சு என்பது வேற. தன் சொந்த கட்சி நிர்வாகியை இந்த மாதிரி என்னையா நடந்திருக்காங்க? ஆட்சிக்கு 80 நாள்ல இப்படி முடை நாற்றம் வீசக்கூடிய ஒரு அருவருப்பான ஆட்சியை நீங்க பார்த்துருப்பீங்களா? வந்துட்டானுங்க ஆதாரமே இல்லாம எவனோ கீழே இருந்து 4 பேரை கத்தனானா? லீகல், லெட்ஸ் கம் டு தி லீகல் பாயிண்ட் நோ. லீகலி ஹூ ஷுட் ஹவ் பீன் தி கம்ப்ளைனன்ட்? நான் வரேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு. இது ஒரு கேஸ் பண்டில் இருக்கு என்கிட்ட, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒருத்தி அருவருப்பாக பேசுகிறா இன்ஸ்டாகிராமில், தாவேக்காரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கேன் கமிஷனர் ஆஃபீஸுக்கு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சைபர் செல்லுக்கு, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் 26/5/2026 கொடுத்துருக்கேண்ணா. அதையும் ஃபாலோ பண்ணியிருக்கேண்ணா. கோர்ட் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் செல்லுக்கு அனுப்பியிருக்கேண்ணா. எல்லாம் கொடுத்துருக்கேன். ரெக்கார்ட் ரெடியாக இருக்குது. போலீஸு கூப்பிட்டுது, நம்ம ஜூனியர்ஸை கூப்பிட்டு அசிங்கமாக பேசியிருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அந்த பொண்ணு மேலே. பட் இருந்தாலும் அக்ரீவ்டு உங்கள் சார் இல்லைல்ல, பாதிக்கப்பட்டது நீங்கள் இல்லைல்ல. திருஷாவை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க தஞ்சாவூரில் இல்லைல்ல. அப்போ எங்களுக்கு மட்டும் வேற நியாயமா? இவங்க எம்எல்ஏ மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இவங்க மாவட்ட செயலர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, எதிர்கட்சிகளின் மீது ஆபாச தாக்குதல் நடத்தக்கூடிய யார் மேலே இவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்ன ஒருத்தன் திட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்போ நான் தானே அக்ரிவிடு. எப்போ போங்க, ஒப்பீனியன் போயிருக்கு, லீகல் ஒப்பீனியன் போயிருக்கு. நீங்க எல்லாம் நீதி நேர்மை பத்தி வந்தாச்சு, பொது வாழ்க்கைக்கு திட்டு வாங்குவோம், அது வேற விஷயம். இப்போ இதே திரு சீமானும் கேட்குறாரு நேற்றைய தினம், ஏங்க 11 மணிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி உடனே 2 மணி நேரத்தில் அடுத்தடுத்து கைது நடவடிக்கை வரைக்கும் செய்யுங்கன்ற. நான் சீமான் பார்த்துக்க வரல, செய்யுங்கன்றேன். இதை விட அதிக வேகம் அந்த சிவியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி காட்டுங்கிறேன். செய்யுங்க, தப்பில்லை, வேகமா செய்யுங்க. நியாயம் இருந்தா பண்ணுங்க, தூக்கில கூட போடுங்க, வேகமா பண்ணுங்க. இந்த வேகத்தையே நீங்க மற்ற வழக்குகளை காட்டல. ஓகே, நான் காட்டிட்டு இருக்கிற வழக்குகள் என்ன? ஒருத்தன் நேரடியா கமெண்ட்ல அழகா ஒரிஜினல் ஐடியில வந்து பேசுறான். ஆமாண்டா திரும்ப நான் உங்களுக்கு பேசுறேன். இப்ப இவன் யார்கிட்ட கத்துக்கிட்டு வர்றான்? லாஸ்டா இந்த டயலாக் தன்னுடைய திரைப்படத்தை பேசுனது யாரு? உங்கள் மீது எனக்கு கோபம் இருந்தால், என் மீது உங்களுக்கு கோபம் இருந்தால், உங்களை நான் திட்டுவதோ, நான் உங்களை திட்டுவதோ, அறிவு கட்டவனே, மடையனே, முட்டாளே, பைத்தியமே அப்படின்னு நான் உங்களை திட்டுவதோ, நீங்கள் என்னை திட்டுவதோ யதார்த்தம். இந்த பிரச்சனைகள் சம்பந்தமே இல்லாத தாயை எழுத்து திட்டக்கூடிய வழக்கத்தை, வழிமுறையை தன்னுடைய கடைசி படம் வரைக்கும் வைத்த அருவருப்பான நடிகர் யார்? தெரிஞ்சுதானே டப்பிங் கொடுத்துருப்ப, பேசுனியா இல்லையா? நீங்களே எங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்களா? அப்போ பெண்களை பற்றியோ, பெண்களின் பாதுகாப்பை பற்றியோ, அசிங்கம், அருவருப்பு, நியாயம், நீதி என்பதை பற்றியோ பேசுவதற்கு அணு அளவு கூட அருகதையற்ற, துப்பற்ற, திராணியற்ற, நியாயமற்ற ஒரு கேவலமான கட்சி தான் தாவேக்கா. அதுலேருந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரை பற்றி பேசுகிறோமே, டாய்லெட் புரட்சியாளர்னு சொல்லலாமா? அது ஒரு வார்த்தை சரியாது. உழைச்சிட்டு வந்தார், 8 மணி நேரம் களத்தில் நின்றார். உங்களை மாதிரி 35 நாள் உங்க அதே தலைவர், எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாரு, 35 நாள் உங்க கட்சியில் இருக்கிற எவனுமே எங்க இருந்து எப்பயாரே இல்லாதவன்லாம் தலைமுறை ஆயிட்டான். முதல்வர் வந்து ஓடுகாலி அப்படின்லாம் சொல்றாரு. எப்போ நீ எங்களை போற போக்கில் நீ என்ன பேசிட்டு இருந்தா நான் சொல்ல மாட்டேன் உங்களை. எப்போ சொல்றோம் உங்களை? ஃபார் எவ்ரி ரியாக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் ரியாக்ஷன். அதை நான் பேசியதற்கு பிறகுதான் ரியாக்ஷன். நீ எப்படி எங்களுக்கு சொன்ன? இப்போ டாய்லெட் புரட்சியாளர் என்ன அப்போ ஓடுகாலி நம்ம என்ன பண்ணுவாங்க? அது உண்மையோ இல்லையோ, இது உண்மை தானே. அப்படி பார்த்தா இதே திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு ஓடினாருன்னு சொன்னாரு, நடந்துச்சா இல்லையா? இப்போ என்னன்னா, முதல்ல நீங்க யோக்கியமா இருக்கணும், பிறருக்கு பாடம் இருக்கணும். நாங்கள் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். வழக்குகள் எங்களை ஒருபோதும் பின்னடைவு செய்ய வைத்து விடாது. எல்லாவற்றையும் எதிர்கொள்வோம், சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். ஏற்கனவே தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி, அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு நாய் கூட தூக்கி உள்ள வைக்கும். ஆனால் அதிகாரத்தில் இருந்தவரையே தூக்கி உள்ள வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை விஜய்க்கும் ஆதவர்ஜுனா, லூஸ்டாக் ஆதவர்ஜுனாவுக்கும் இன்னொரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பயந்தீங்க. ரொம்ப நன்றி.